பக்கத்துல இருக்கக்கூடிய இலங்கையை சேர்ந்தவரை நம்ம ஏன் கொண்டாடணும் அப்படின்னு சொல்லி மாற்று கட்சியினர் வந்து சொல்றாங்க. இதுக்கு உங்களுடைய பதில் என்னன்னா? அதாவது உலகம் ஃபுல்லாக வழிகாட்டி நிறைய பேர் இருக்காங்க, வழிகாட்டுறதுக்கு நிறைய பேர் இருக்காங்க. இப்போ நமக்கே வந்து நம்ம அப்பா அம்மா வந்து புகைப்பிடிக்காத, மது அருந்தாத, அதை செய்யாத, பொய் பேசாத, அது இதுன்னு சொல்லுவாங்க. உலகத்தில் வழிகாட்டி நிறைய இருக்காங்க. வாழ்ந்து காட்டினவர் தலைவர். நீங்கள் இப்படி ஒரு மனுஷனை அண்ணன் சீமான் சொன்ன மாதிரி நீங்கள் சிலை வடிவில் கூட செஞ்சு கூட வைக்க முடியாது. அவ்வளவு நற்பண்புகளை கொண்டவர் தலைவர். அவர் நினச்சிருந்தானா 2009 மே 18 தன் இனம் அழியும் போது அவர் நினச்சிருந்தா 1/2 மணி நேரம் போது கொழும்பை வந்து தரமட்டமாக்கியிருக்கலாம். சுற்றி இருக்க தளபதிகள்லாம் அதான் போய் சொன்னாங்க. ஏன்னா உலகத்தில் 220 மேற்பட்ட நாடுகள் இருக்குது. எத்தனையோ சுதந்திர போராட்டங்கள்லாம் நடந்திருக்கு, விடுதலை போராட்டங்கள், புரட்சிகள்லாம் நடந்திருக்கு. விமானம் சொந்தமாக விமானம் தயாரித்து போரிட்ட ஒரே இனம் வந்து நம்ம இனம் தான். விமானம் வச்சு போரிட்டவருக்கு குண்டு வைக்கிறதுக்கு எவ்வளோ நேரம் ஆகும்? அவர் நினச்சிருந்தா ஆயிரக்கணக்காக குண்டு வச்சு கொழும்பவே தரமட்டமாக்கிக்கலாம். செய்யலை. ஏன்னா நம்மளுடைய எதிரி வந்து சிங்கள இனவாதமும் அரசு அடக்குமுறையுடைய சாதாரண மக்கள் இல்லைன்னு நினைச்சாரு. அதனால அந்த செயலாம் செய்யலை. அவர் மனித புனிதன். இப்படி ஒரு மனிதனை வந்து நீங்க வந்து பூமி பந்தில் எங்க பார்த்தாலுமே தயார் பண்ணி கூட வைக்க முடியாது. அப்பேற்பட்டது அவரை கொண்டாடுறது வந்து ஒவ்வொரு தமிழர் மட்டும் இல்ல, எல்லாருமே நம்மளோட பிறவி, தமிழர்களுக்கு பிறவி கடமை. இது பக்கத்து நாடுக்காரே அது இதுன்னு சொல்றவன் எவனாவது அறிவில்லாதன்னு சொல்லுவான். அவனுக்கெல்லாம் நம்ம விளக்கம் சொல்லணும் அவசியம் இல்லை. தலைவர் பிரபாகரனை வந்து மற்ற கட்சிகள் வந்து கொண்டாடாத நிலையில நீங்க மட்டும் ஏன்னா இவ்வளவு முக்கியத்துவம்? இல்ல, அவரு நாம் தமிழர் கட்சிக்கு சொந்தக்காரர் இல்ல, ஒட்டுமொத்த தமிழ் இனத்துக்கும் தவிர உலகம் ஃபுல்லா இருக்க தமிழர்கள்லாம் கொண்டாடுறாங்க. உலகத்துல தமிழன் எங்கெங்க இருக்கானா அங்கெல்லாம் வந்து இன்னைக்கு நிகழ்வு வந்து பெருசா கொண்டாடுது. நீங்க பாத்தீங்கன்னா ஊருக்குள்ள நீங்க தமிழ்நாட்டுக்குள்ளே பாருங்களேன், பிரபாகரன் பேர் வச்சவங்க பல லட்சம் பேர் இருப்பாங்க. பிரபாகரன், திலீபன் இப்படி எல்லாம் வச்சவங்க எல்லாரும் ஒரு இதாத்தே இருந்துச்சு. என்ன இந்த 50 ஆண்டுகளா திராவிட கட்சி அவங்க கூட மடைமாற்றி செஞ்சு மூளைச்சலவை செய்து பணம் குடி இப்படியெல்லாம் அடிமையாக்கி அந்த இன உணர்வை அழிச்சிருக்கு. நாம் தமிழர் கட்சி அதை மீட்டு உருவாக்கம் பண்ணிக்கிட்டு இருக்கு. அவ்வளவுதான். இது எல்லாரும் கொண்டாடக்கூடிய நிகழ்வு. மற்ற கட்சிக்காரர் கொண்டாடலை அப்படிங்கிறதெல்லாம் வந்து இது இல்லை. அவன் வந்து திருடினவன், முல்லை மாதிரி சுற்றுச்சூழலை அழிச்சவன், மண்ணு வித்துவன், மணல் வித்துவெல்லாம் கொண்டாடிக்கிட்டு இருக்கான். ஒரு காலம் வரும், எல்லாரும் கொண்டாடுற மாதிரி ஒரு காலத்தை உருவாக்குவோம். ஒரு பொது விடுமுறை விடுவோம், இதை பற்றி பேச்சு போட்டி, கட்டுரை போட்டிலாம் நடத்துவோம். இதை வந்து ஒரு பெரிய திருவிழா, தீபாவளி மாதிரி, பொங்கல் மாதிரி நம்ம கொண்டாடுவோம். அது ஒரு காலம் வரும், அது மிக விரைவில் உருவாக்கிடுவோம்.